வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோடு வந்திருக்கேன். சொல்லப்போனால் இது ஒரு சிம்பிளான எப்பவும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி நம்ம டைரெக்டாக பப்ளிக்கிட்ட சேல் பண்ண போகிறது இல்லை. அப்படி ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே, அப்படி என்ன பிஸ்னஸ்னால் ஒயர் நெயில் மேக்கிங் பிஸ்னஸ், அதாவது ஆணி தான். இதுதான் அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக பப்ளிக்கிட்ட போய் சேல் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரானிக்கல் ஷாப், இந்த மாதிரி கடைகளில் போய் தான் நம்ம ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுவோம். தென் இந்த மாதிரி ப்ராடக்ட் யாரும் பிராண்ட்லாம் பார்த்து வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன மிஷின் யூஸ் பண்ணி, என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஆணி மேக் பண்ண போகிறோம், தென் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஓகே, இந்த ஆணி மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மிஷின் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம மேக் பண்ணலாம். தென் மிஷின் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மிஷின்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆணியோட மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் பற்றி பார்த்தோம்னா எம்எஸ் ஒயர் நெயில். இதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒயர் மாதிரி ரவுண்டாக சுற்றி இருக்கும். தென் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். ஸோ பெர் கேஜி 30 rupees அந்த ரேஞ்சில் நம்மளால் வாங்க முடியும். ஒயர் மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த சைஸ் ஆணி மேக் பண்ண போகிறோமோ அந்த சைஸில் நம்ம ரா மெட்டீரியல் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் அதோட மிஷின் ரா மெட்டீரியல் டீட்டெயில். தென் இந்த ஆணி மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த மிஷின் 3 பேஸில் தான் நமக்கு ரன் ஆகக்கூடியது. தென் இந்த எம்எஸ் ஒயர் அந்த ரா மெட்டீரியலை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும். அப்புறம் மிஷினில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நம்மளுக்கு ஆணி வந்து எந்த சைஸில் எந்த லென்த்தில் மேக் பண்ண போகிறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற பிளேஸ்லேயே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதுபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆணி எல்லாமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த சிம்பிளான ப்ராசஸ் தான். மொத்த ப்ராசஸே இவ்வளவு தான். ஓகே, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா, நம்மளுக்கு ஒரு மிஷின் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 2.5 இல்லை ஒரு 3 lakh அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆகும். இன்கேஸ் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா மிஷின் வாங்கி போடுற மாதிரி நமக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, ஸ்பேஸ் வந்து ஒரு 10 சென்ட் அந்த மாதிரி மொத்தமாக ஒரு இடத்துல நம்ம வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் கூட நம்ம போட்டு பண்ணிக்கலாம். ஷெட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ஷெட், அந்த ப்ளூ கலர் ஷெட் இருக்கலாம், அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 1 lakh ரேஞ்ச் ஆகும். தென் அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் காஸ்ட் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 50,000 ஆகும். ஸோ நம்ம மொத்தமாக ஓவரால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக இந்த அமௌண்ட் இருந்தாலே போதும், நம்ம இந்த ஆணி மேக் பண்ணுற பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு இதோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணி 1 டேக்கு நம்ம ஒரு 750 கிலோ வரைக்கும் நம்மளால் ஆணி மேக் பண்ண முடியும். ஸோ 1 kg நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஆவரேஜாக நம்மளுக்கு 50 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன் ஆணி ரேட்டு. 1 kg நம்மளால் ஒரு 3 to 5 rupees வரைக்குமே நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுவும் கூட நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு மிஷின் கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இதுதான். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஆணியை யாரும் பிராண்ட்லாம் பார்த்து வாங்க மாட்டாங்க. ஸோ மெயினாக நம்ம ஹார்ட்வேர் ஷாப், எலக்ட்ரிக்கல் ஷாப் அந்த மாதிரி நம்ம ஆர்டர் எடுக்கலாம். நம்ம லோ ப்ரைஸில் கோட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் எடுத்தால் போதும், நம்ம ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியே போய்ட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.